எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 9 என்ற பல்லுறுப்புக்கோவைக்கு -3 மற்றும் +3 என்பன பூஜ்ஜியங்களா என்று சரிபார்க்கவும். இப்போ இதற்கான தீர்வு பார்க்கலாம். தீர்வு f of x is equal to x square minus 9. இப்போ என்ன சொல்லியிருக்காங்க, -3 முதல்ல செக் பண்ணுவோம். ஸோ f of -3 is equal to -3 whole square minus 9. ஸோ -3 whole square ஆயிடும், 9 ஆயிடும். ஸோ 9 கழித்தல் 9 0. இப்போ பார்க்க போகிறது f of +3. ஸோ +3 சப்ஸ்டிட் பண்ணுறோம்னா பிரதியிட்டா நமக்கு என்ன கிடைக்கும், 3 ஸ்கொயர் மைனஸ், ஸோ 3 ஸ்கொயர் 9 மைனஸ் 9 இஸ் ஈக்குவல் டு, ஆகவே -3 மற்றும் +3 என்பது x ஸ்கொயர் மைனஸ் 9 என்ற பல்லுறுப்புக்கோவையின் பூஜ்ஜியங்கள் ஆகும். பல்லுறுப்புக்கோவையின் பூஜ்ஜியங்கள் ஆகும். இதான் இதற்கான சரியான விடை. f of x is equal to x cube plus 3x square plus 3x plus 1 என்ற பல்லுறுப்புக்கோவையை x plus 1 ஆல் வகுக்க கிடைக்கும் மீதி. f of x is equal to x cube plus 3x square plus 3x plus 1 என்ற பல்லுறுப்புக்கோவையை x plus 1 ஆல் வகுக்க கிடைக்கும் மீதி என்னன்றதை கேட்கிறாங்க. இதற்கான தீர்வு பார்க்கலாம். தீர்வு f of x is equal to x cube plus 3x square plus 3x plus 1. என்ன சொல்லியிருக்காங்க, x plus 1 is equal to 0. ஸோ அப்போ x என்ன கிடைக்கும், -1. ஸோ அப்போ x பதிலாக என்ன சப்ஸ்டிட் பண்ணோம், பிரதியிடணும் -1. ஸோ 1 -1 போட்டீங்கன்னா -1 whole cube plus 3 into -1 whole square plus 3 into -1 plus 1 is equal to -1 plus 3 into இது plus 1 ஆயிடும். அப்போ 3 minus 3 plus 1. ஸோ அப்போ -1 plus 1 கேன்சல் ஆயிடும், plus 3 minus 3 கேன்சல் ஆயிடும். அப்போ நமக்கு கிடைக்கிறது 0. எனவே தேவையான மீதி 0. இதான் இதற்கான விடை. f of x is equal to x cube minus x plus 1 என்பது g of x is equal to 2 minus 3x இன் மடங்கா என ஆராய்க. இப்போ இதற்கான தீர்வு பார்க்கலாம். தீர்வு so g of x is equal to 2 minus 3x is equal to 0 என சமப்படுத்த என்ன கிடைக்குது, x is equal to 2/3 என கிடைக்கிறது. இப்போ f of x is equal to x cube minus x plus 1. ஸோ f of x-க்கு பதிலாக என்ன பண்ண போறோம், 2/3 பிரதியிட போறோம். அப்போ 2/3 whole cube minus 2/3 கூட்டல் 1. அப்போ 8/27 minus 2/3 கூட்டல் 1. ஸோ அடுத்த ஸ்டெப்ல 8 minus 18 கூட்டல் 27 என்ன கிடைக்குது, 27. இப்போ 17/27 இது என்னது, பூஜ்ஜியமா கிடையாது, நாட் ஈக்குவல் டு 0. ஸோ அதனால f of x என்பது g of x இன் மடங்கு அல்ல. இதுதான் இதற்கான சரியான விடை. f of x is equal to x cube
மைனஸ் ஏஎக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் 6x மைனஸ் ஏ என்ற பல்லுறுப்புக்கோவையை எக்ஸ் மைனஸ் ஏ ஆல் வகுக்க கிடைக்கும் மீதி என்னன்னு கேட்கிறாங்க. இதற்கான தீர்வு பார்க்கலாம். தீர்வு g of x வந்து என்னது? g of x is equal to x minus a. So g of x is equal to 0. So x minus a is equal to 0. So x is equal to, இப்போ f of x பார்க்கலாம். f of x is equal to x cube minus ax square plus 6x minus a. இப்போ f of x பதிலா a சப்ஸ்டிட்யூட் பண்ண போறோம். ஸோ அப்போ என்ன கிடைக்கும்? a cube minus a into a square plus 6a minus a. So a cube minus a cube plus 5a is equal to a cube minus a cube கேன்சல் ஆயிடும். மீதி நமக்கு கிடைத்தது என்னது? 5a. எனவே தேவையான மீதி 5a. இதான் இதற்கான சரியான விடை. ஸோ எஃப் ஆஃப் ஏ வந்து என்ன பதில் கிடைச்சிருக்கு? 5a. ஸோ என தேவையான மீதி வந்து 5a. நன்றி. கேள்வி 2x பவர் 4 பிளஸ் 3x கியூப் பிளஸ் 2k ஸ்கொயர் பிளஸ் 3x பிளஸ் 6 என்ற பல்லுறுப்புக்கோவையை k-இன் எந்த மதிப்பிற்கு பல்லுறுப்புக்கோவையை x பிளஸ் 2 ஆல் மீதியின்றி வகுப்படும்? இப்போ இதற்கான தீர்வு பார்க்கலாம். தீர்வு முதல்ல g of x கண்டுபிடிப்போம். g of x is equal to x plus 2. So g of x is equal to 0. So x plus 2 is equal to 0. So x is equal to minus 2. f of x ஐ x plus 2 ஆனது மீதியின்றி வகுக்க f of minus 2 is equal to 0 ஆக இருக்க வேண்டும். அதாவது டூ இன்டூ மைனஸ் 2 ஹோல் பவர் 4 பிளஸ், ஸோ எக்ஸுக்கு பதிலாக என்ன சப்ஸ்டிட் பண்றோம்? மைனஸ் 2 சப்ஸ்டிட் பண்றோம். 3 இன்டூ மைனஸ் 2 ஹோல் கியூப் பிளஸ் 2k minus 2 whole square plus 3 into minus 2 into plus 6 is equal to 0. So 2 into 16 plus 3 into minus 8 plus 2k into 4 plus 6. So minus 6 plus 6 minus 6 is equal to 0. So இங்க மாற்றி எழுதிட்டேன். அதன் பிறகு 32 மைனஸ் 24 கூட்டல் 8k is equal to 0. So 8k is equal to minus 8. So k is equal to minus 1. So k is equal to minus 1. எனவே f of x என்ற பல்லுறுப்புக்கோவையை x minus 2 ஆல் மீதின்றி வகுப்பட வேண்டுமெனில் k is equal to minus 1 ஆக இருக்க வேண்டும். இதான் இதற்கான சரியான விடை. f of x is equal to 2x power 4 minus 6x cube plus 3x square plus 3x minus 2 என்ற பல்லுறுப்புக்கோவை x square minus 3x plus 2 என்ற பல்லுறுப்புக்கோவையால் மீதின்றி வகுப்படும் என்று நீள் வகுத்தல் முறையை பயன்படுத்தாமல் நிறுவி. இப்ப இதற்கான தீர்வு பார்க்கலாம். தீர்வு So g of x பார்க்கலாம். g of x is equal to x square minus 3x plus 2. So இப்போ நமக்கு என்ன கிடைக்கும்? x square minus 2x minus x plus 2.
என்ன பண்ண போறோம், இதை காரணிப்படுத்த போறோம். ஸோ -3x -2x -x இருக்கு. இப்போ இது ரெண்டுத்தையும் பொதுவா எக்ஸ் இருக்கு. ஸோ எக்ஸ் -2. இப்போ இது ரெண்டுத்தையும் பொதுவா -1 வெளில எடுத்தோம்னா எக்ஸ் -2 இருக்கும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா எக்ஸ் -2 இன்டூ எக்ஸ் -1. இப்போ f of x is equal to 2x power 4 minus 6x cube plus 3x square plus 3x minus 2. மீதி தேற்றத்தை பயன்படுத்தி f of x என்ற பல்லுறுப்புக்கோவை x minus 1 மற்றும் x minus 2 என்ற பல்லுறுப்புக்கோவையால் மீதின்றி வகுப்படும் என்று நிரூபிக்க வேண்டும். இப்போ f of 1 போடுவோம். f of 1, so x equal f of 1, so 2 into 1 power 4 plus, sorry, minus, so minus 6 into 1 cube plus 3 into 1 square plus 3 into 1 minus 2. இதை சுருக்கினா 2 minus 6 கூட்டல் 3 minus 3 minus 2, so 0. இப்போ f of 2 பார்க்க போறோம். ஸோ எக்ஸுக்கு பதிலாக 2 சப்ஸ்டிட் பண்ணுறோம். 2 அடுக்கு 4 6 அடுக்கு 2 கியூபு பிளஸ் 3 இன்டூ 2 ஸ்கொயர் பிளஸ் 3 இன்டூ 2 மைனஸ் 2 இஸ் ஈக்குவல் டு 32 மைனஸ் 48 கூட்டல் 12 கூட்டல் 6 மைனஸ் 2. எனவே f of x என்ற பல்லுறுப்புக்கோவை x minus 1 மற்றும் x minus 2 ஆல் மீதின்றி வகுப்படும். f of x என்ற பல்லுறுப்புக்கோவை, அதாவது f of x என்ற பல்லுறுப்புக்கோவை x square minus 3x plus 2 ஆல் மீதின்றி வகுப்படும். P of x என்ற பல்லுறுப்புக்கோவையை x minus a ஆல் வகுக்க மீதி P of a is equal to பூஜ்ஜியம் எனில் x minus a என்பது P of x இன் காரணி ஆகும். மீதி தேற்றத்தை காரணி தேற்றத்திற்கு முன்னெடுத்து செல்கிறது. இதான் இதற்கான தீர்வு. கொடுத்திருக்கிற g of x வச்சு என்ன பண்றோம், காரணிப்படுத்தி அதுல இருந்து கிடைக்கிறத எக்ஸோட வேல்யூவை பண்ணி நம்ம f of x அதோட பூஜ்ஜியம் கண்டுபிடிக்கிறோம். ஸோ அதன் பிறகு
பி ஆஃப் எக்ஸ் என்ற பல்லுறுப்புக்கோவை எக்ஸ் மைனஸ் ஏ ஆல் வகுக்க மீதி பி ஆஃப் ஏ இஸ் ஈக்குவல் டு 0 எனில் எக்ஸ் மைனஸ் ஏ என்பது பி ஆஃப் எக்ஸின் காரணி ஆகும். இதான் இதற்கான தீர்வு. 2 என்பது எக்ஸ் கியூப் மைனஸ் 4x ஸ்கொயர் மைனஸ் 2x பிளஸ் 20 இன் காரணி என காட்டுக. இதற்கான தீர்வு பார்க்கலாம். என்ன கொடுத்துருக்காங்க? பி ஆஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் கியூப் மைனஸ் 4x ஸ்கொயர் மைனஸ் 2x பிளஸ் 20 என்க. ஸோ எக்ஸ் பிளஸ் 2 இன் பூஜ்ஜியம் காண x plus 2 is equal to 0. So x is equal to minus 2. இப்போ காரணி தேற்றத்தின்படி x plus 2 என்பது p of x இன் ஒரு காரணி p of minus 2 is equal to 0. So p of minus 2 is equal to 0. So இப்போ p of minus 2 என்ன பார்க்க போறோம்? So minus 2 அடுக்கு 3 minus 4 minus 2 அடுக்கு 2 minus 2 minus 2 கூட்டல் 20. இப்போ இதை சுருக்க போறோம். ஸோ மைனஸ் 8 மைனஸ் 4 மைனஸ் 4 இன்ட்டு 4 கூட்டல் 4 கூட்டல் 20. ஸோ இப்போ இது சுருக்கிங்கன்னா நமக்கு கிடைச்சது 0. ஸோ பி ஆஃப் மைனஸ் 2 இஸ் ஈக்குவல் டு 0. எனவே இப்போ நமக்கு 0 கிடைச்சதால எக்ஸ் பிளஸ் 2 வந்து என்னது? ஒரு காரணி ஆகும். எனவே எக்ஸ் பிளஸ் 2 என்பது cube minus 4x square minus 2x plus 20 ஒரு காரணி ஆகும். So x plus 2 வந்து என்னது? ஒரு காரணின்றதை நிரூபிக்காது. 3x minus 2 என்பது cube plus x square minus 20x plus 12 ஒரு காரணியா? இப்போ இதற்கான தீர்வு பார்க்கலாம். தீர்வு ஸோ 3x minus 2 பூஜ்ஜியம் காண என்ன கொடுத்துருக்காங்க? 3x minus 2 is equal to 0. So x is equal to 2/3. இப்போ p of x பார்க்கலாம். p of x is equal to 3x cube plus square minus 20x plus 12. So காரணி தேற்றத்தின்படி 3x minus 2 என்பது p of x இன் ஒரு காரணி. p of x ஒரு காரணி of 2/3 equal to 0 ஆகும். இப்போ p of 2/3 பதிலாக என்ன பண்ண போறோம்? 2/3 சப்ஸ்டிட் பண்றோம். So 3 into 2/3 whole square plus 2/3 whole square minus 20 into 2/3 plus 12 equal to 3 8/27 plus 4/9 minus 20 2/3 plus 12. So next step la 8/9 plus 4/9 minus 120/9 plus 108/. So 120 minus 120/9 கிடைக்கும். So p of 2/3 வந்து என்ன கிடைக்கும்? minus 120. அப்போ 0. ஆகவே 3x
-2 என்பது 3x³ plus x² minus 20x plus 12 இன் ஒரு காரணி ஆகும். இதற்கான விடை 2x³ minus 6x² plus mx plus 4 இன் ஒரு காரணி x minus 2 எனில் m இன் மதிப்பு காண்க. இப்போ இதற்கான தீர்வு பார்க்கலாம். தீர்வு முதல்ல x minus 2 இன் 0 so x is equal to x. இப்போ p of x எழுதுவோம். p of x is equal to 2x³ minus 6x² plus mx plus காரணி தேற்றத்தின் of 2 is equal to 0 எனில் x minus 2 ஒரு காரணி ஆகும். So p of 2 is equal to 0. So 2 substitute பண்றோம். 6 into 2 whole square plus into 2 plus 4 is equal to 0. So for 2 into 8 minus 6 into 4 plus 2m plus 4 is equal to 0. So minus 4 plus 2m is equal to 0. So m is equal to plus. So m is equal to 2. இதான் இதற்கான தீர்வு. பின்வருவனவற்றை முற்றொருமைகளை பயன்படுத்தி விரித்து எழுதுக. 3x plus 4y whole square. ஸோ இதற்கான தீர்வு பார்க்கலாம். தீர்வு ஸோ இதற்கான சூத்திரம் பார்க்கலாம். a plus b whole square is equal to a square plus 2ab plus b square. கேள்வி 3x plus 4y whole square. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா a is equal to 3x, a இருக்கிற இடத்துல 3x இருக்கு, b இருக்கிற இடத்துல 4y இருக்கு என பிரதியிடு. ஸோ இது பதிலாக பிரதியிட போகிறோம். 3x plus 4y whole square is equal to 3x whole square plus 2 into 3x into 4y plus b equal to 4y whole square. இப்போ என்ன பண்ண போகிறோம்? சிம்பிளிஃபை பண்ண போகிறோம். ஸோ சுருக்க போகிறோம். ஸோ 9 எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் 24 எக்ஸ் ஒய் பிளஸ் 16 ஒய் ஸ்கொயர். ஸோ 9x ஸ்கொயர் 2 3 6 6 4 24 24 xy பிளஸ் 4 ஸ்கொயர் வந்து 16 ஒய் ஸ்கொயர் ஒய் ஸ்கொயர். ஸோ இதுதான் இதற்கான தீர்வு. பின்வருவனவற்றை முற்றொருமைகளை பயன்படுத்தி விரித்து எழுதுக. கொடுத்திருக்கிற கேள்வி 2a minus 3b whole square. இதற்கான தீர்வு பார்க்கலாம். தீர்வு minus 3b whole square. இதற்கான பயன்படுத்தக்கூடிய சூத்திரம் என்னது? a minus b whole square is equal to a square minus 2ab plus b square. ஸோ இங்க எக்ஸுக்கு பதிலாக என்ன இருக்கு? 2a இருக்கு. சாரி, ஏக்கு பதிலாக 2a இருக்கு. ஸோ இது வந்து எக்ஸ்ன்னு வச்சுக்கோங்க. ஸோ இப்போ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 2a, ஒய் இஸ் ஈக்குவல் டு 3b. ஸோ இது சூத்திரம் வந்து எக்ஸ் மைனஸ் ஒய் ஹோல் ஸ்கொயர் மாற்றிங்க. அப்போ எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 2xy பிளஸ் ஒய் ஸ்கொயர். ஸோ இப்போ 2a மைனஸ் 3b ஹோல் ஸ்கொயருக்கு என்ன பண்ண போகிறோம்? சப்ஸ்டிட் பண்ண போகிறோம்.
2a minus 3b whole square. So 2a whole square minus 2 into a into b plus 3b whole square. So இப்போ 4a square minus 12ab plus 9b square. இதான் இதற்கான தீர்வு. மற்றொன்றை முற்றொருமைகளை பயன்படுத்தி விரித்து எழுதுக. 5x plus 4y பெருக்கல் 5x minus 4y. இப்போ இதற்கான தீர்வு பார்க்கலாம். தீர்வு இதுக்கான சூத்திரம் a minus b. அது எப்படி எழுதுனா a ஸ்கொயர் மைனஸ் b ஸ்கொயர். ஸோ இங்க a இருக்கிற இடத்துல 5x இருக்கு, b இருக்கிற இடத்துல 4y இருக்கு. ஸோ என பிரதிவிடு. இப்போ இதற்கான தீர்வு பார்க்கலாம். கொடுத்திருக்கிறது 5x plus 4y to 5x minus 4y. ஸோ என்ன கிடைக்குங்க 5x whole square minus 4y whole square. இப்போ நமக்கு தெரியும். ஸோ என்ன பண்ணிருக்கோம் a plus b a minus b இருக்கு. அப்போ a ஸ்கொயர் மைனஸ் b ஸ்கொயர் எழுதலாம். அப்போ ஏக்கு பதிலாக 5x இருக்கு, 5x ஹோல் ஸ்கொயர். பிக்கு பதிலாக 4y இருக்கு, 4y ஹோல் ஸ்கொயர். இதை எக்ஸ்பேண்ட் பண்ணா என்ன கிடைக்கும் 25x ஸ்கொயர் மைனஸ் 4 ஸ்கொயர் வந்து 60, அதுக்கப்புறம் y ஸ்கொயர். ஸோ இதற்கான விடை பார்த்தீங்கன்னா 2x ஸ்கொயர் மைனஸ் 16y ஸ்கொயர். இதுதான் இதற்கான தீர்வு. நன்றி. பின்வருவனவற்றை முற்றொருமைகளை பயன்படுத்தி விரித்து எழுதுக. m plus 5 into m minus 8. இதற்கான தீர்வு பார்க்கலாம். தீர்வு இங்க என்ன கொடுத்திருக்காங்க, இதற்கான சூத்திரம் பார்ப்போம். x plus a into x minus b is equal to x square plus a minus b into x plus ab. இப்போ இங்கே எக்ஸுக்கு பதிலாக என்ன இருக்கு m இருக்கு, ஏக்கு பதிலாக 8 இருக்கு, பிக்கு பதிலாக 8. ஸோ என பிரதிவிட. இதற்கான தீர்வு பார்ப்போம். m plus 5 into m minus 6. ஸோ இப்போ என்ன கிடைக்கும் m ஸ்கொயர் plus 5 minus 8 into m minus 5 into ஏபிக்கு பதிலாக 5 into 8. ஸோ அடுத்த செக்கில் m ஸ்கொயர் மைனஸ் 3m மைனஸ் 40. இதான் இதற்கான தீர்வு. ஸோ இங்கே m இருக்கு, எக்ஸுக்கு பதிலாக m ஸ்கொயர் போட்டிருக்கேன். அதுக்கப்புறம் ஏ இது வந்து a மைனஸ் பி. ஸோ என்ன கொடுத்துருக்கேன் 5 மைனஸ் 8, 5 மைனஸ் 8 இன்டூ m. ஸோ எக்ஸுக்கு பதிலாக m மைனஸ் ஏபிக்கு பதிலாக 5 இன்டூ 8. ஸோ ஆன்சர் பார்த்தீங்கன்னா m ஸ்கொயர் மைனஸ் 3m மைனஸ் 40. இது அதற்கான தீர்வு. a மைனஸ் பி பிளஸ் சி ஹோல் ஸ்கொயரின் விரிவு காண்க. இப்போ இதற்கான தீர்வு பார்க்கலாம். a plus b plus c whole square in விரிவில் b ஐ மைனஸ் b என பிரதிவிடு. ஸோ என்ன பண்ண போறோம், பிக்கு பதிலாக மைனஸ் b மட்டும் மாற்றி பிரதியிட போறோம். ஸோ முற்றொருமை a plus b plus c whole square is equal to a square plus b square plus c square plus 2ab plus 2bc plus 2ca படி a plus of minus b plus c whole square. So a square plus minus b whole square plus c square plus 2a into minus b plus 2 into minus b into
சி பிளஸ் 2சி. இதை சுருக்கினா நமக்கு என்ன கிடைக்கும்? ஏ ஸ்கொயர் பிளஸ் பி ஸ்கொயர் பிளஸ் சி ஸ்கொயர் மைனஸ் 2ab மைனஸ் 2bc பிளஸ் 2ca. இதான் இதற்கான சரியான விடை. 2x plus 3y plus 4z whole square இன் விரிவு காண்க. தீர்வு முற்றொருமையின்படி a plus s equal to a square plus b square plus c square plus 2ab plus 2bc plus 2ca. இப்போ a க்கு பதிலா 2x பிரதியிட போறோம், b க்கு பதிலா 3y மற்றும் c க்கு பதிலா 4z என பிரதியிட. இப்போ 2x plus 3y plus 4z whole square. இப்போ 2x whole square plus 3y whole square plus 4z whole square minus plus 2ab plus 2bc plus 2ca. இப்போ 4x square plus 9y square plus 16z square plus 12xy plus 24yz plus 16xz. இதான் இதற்கான தீர்வு. 3m plus 2n minus 4l பக்க அளவு கொண்ட சதுரத்தின் பரப்பளவு காண்க. இப்போ இதற்கான தீர்வு பார்க்கலாம். தீர்வு சதுரத்தின் பரப்பளவு நமக்கு தெரியும். சதுரத்தின் பரப்பளவு பக்கம் இன்டு பக்கம், பக்கம் இன்டு பக்கம். ஸோ இங்க a is equal to 3m, b is equal to 2n, c is equal to 4l என பிரதியிட. இப்போ பக்கம் பார்த்தீங்கன்னா என்னது? 3m plus 2n minus 4n. 3m plus 2n minus 4 into 3m plus 2n minus 4n. அப்போ எப்படி எழுதலாம்? 3m plus 2n minus 4l whole square எழுதலாம். இப்போ இதற்கான சூத்திரம் பார்த்தீங்கன்னா என்னது? a plus b plus c whole square. ஸோ இது எப்படி தான்? a square plus b square plus c square plus 2ab plus 2bc plus 2c என நாம் அறிந்தது. இப்போ 3m plus 2n plus minus 4n whole square. ஸோ இப்போ என்ன பண்ணுவோம்? பிரதியிட போகிறோம். 3m square plus 2n square plus minus 4n square plus 2 into 3m to 2n plus 2 into 2n into minus 4n plus 2 into minus 4l into 3. இப்போ இதை சுருக்கி எழுத போகிறோம். அப்போ என்ன கிடைக்கும்? 9m square plus 4n square plus 16n square plus 12m minus 16n minus 24n. எனவே சதுரத்தின் பரப்பளவு
சதுரத்தின் பரப்பளவு is equal to 9m square plus 4n square plus 15n square plus 12mn minus 16ln minus 24lm சதுர அலகுகள். இதான் இதற்கான தீர்வு. காண்பவனவற்றை விரித்து எழுதுக. x plus 5 into x plus 6 into x plus 4. இப்போ இதற்கான தீர்வு பார்க்கலாம். தீர்வு முற்றொருமை என்ன? முற்றொருமை x plus a into x plus b into x plus c equal to x cube plus a plus b plus c into x square plus ab plus bc plus ca into x plus ab. இது என்னது? முதல் சமன்பாடு. இப்போ சம் 1ல இருந்து என்ன பண்ண போறோம்? இது x plus 5 into x plus 6 into x plus 4. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா x cube plus 5 plus 6 plus 4 into x square a b into x square plus திரும்பவும் ab போட போகிறோம். ஸோ ab மல்டிப்ளை பண்ணிங்கன்னா உங்களுக்கு என்ன கிடைக்கும்? 30 கிடைக்கும். ஸோ அதுக்கப்புறம் பிசி பெருக்கிங்கன்னா 24, சிஏ பெருக்கிங்கன்னா 20 இன்டூ எக்ஸ் பிளஸ் ஏபிசிக்கு வந்து 5 இன்டூ 6 இன்டூ 4 இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் கியூபு பிளஸ் 15 எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் 74x பிளஸ் 120. இதான் இதற்கான தீர்வு. காண்பவனவற்றை விரித்து எழுதுக. 3x minus 1 into 3x plus 2 into 3x minus 4. இப்போ இதற்கான தீர்வு பார்க்கலாம். தீர்வு என்ன கொடுத்துருக்காங்க? x is equal to 3x, a is equal to minus 1, b is equal to 2, c is equal to minus 4. கேள்வி 3x minus 1 into 3x plus 2 into 3x minus 4. ஸோ அதன் பின்னர் இப்போ என்ன பண்ண போறோம்? அந்த முற்றுரிமையில எழுதிட போறோம். என்ன முற்றுரிமை? x plus a into x plus b into x plus c is equal to x cube plus a plus b plus c whole a plus b plus c into x square plus ab plus a into x plus b into x plus c is equal to x cube plus a plus b plus c into x square plus ab plus bc plus ca into x plus ab. இது வந்து என்னது? முதல் சமன்பாடு. ஸோ இங்கே x equal to 3x, a is equal to minus 1, b is equal to 2, c is equal to minus 4. இப்போ இது என்ன பண்ண போறோம்? என ஒன்றில் பிரதிவிட. இப்போ இதற்கான தீர்வு பார்க்கலாம். x whole cube plus minus 1 plus 2 minus 4 into 3x whole square plus minus 2 minus 8 plus 4 ஏன்னா ஏபி பிசி சிஏ மல்டிப்ளை பண்றது. அதுக்கப்புறம் இன்டூ 3x பிளஸ் ஏபிசி மைனஸ் 1. இப்போ என்ன பண்ண போறோம்? கொடுக்க போறோம் 27 எக்ஸ் கியூபு பிளஸ் minus 3 into 9x square plus minus 6 into 3x plus 8. So, கடைசி ஸ்டெப் 27x cube
மைனஸ் 27x ஸ்கொயர் மைனஸ் 18x பிளஸ் 8. இதான் இதற்கான விடை. 5a மைனஸ் 3b ஹோல் கியூப் ஐ விரிச்சு எழுதுக. இப்போ இதற்கான தீர்வு பார்க்கலாம். தீர்வு என்ன கொடுத்துருக்காங்க, நமக்கு ஏற்கனவே தெரிந்த சூத்திரம் எக்ஸ் மைனஸ் ஒய் ஹோல் கியூப் இஸ் ஈக்குவல் டு கியூப் மைனஸ் 3x ஸ்கொயர் ஒய் பிளஸ் 3xy ஸ்கொயர் மைனஸ் ஒய் கியூப். என்பது நாம் அறிந்தது. என்ன கொடுத்துருக்காங்க, 5a மைனஸ் 3b ஹோல் கியூப். ஸோ இப்போ எக்ஸ் இருக்கிற இடத்துல 5a போடணும், ஒய் இருக்கிற இடத்துல 3b சப்ஸ்டியூட் பண்ணோம், எழுதிடணும். இப்போ இதற்கான தீர்வு பார்க்கலாம். 5a ஹோல் கியூப் மைனஸ் 3 இன்டூ 5a ஹோல் ஸ்கொயர் இன்டூ 3b பிளஸ் 3 இன்டூ 5a into 3b whole square minus 3b whole square equal to, so 5 cube வந்து 125a cube minus 3 into 525a square into 3b plus 3 into 5a into 9b square minus 3b square என்ன ஆகும், சாரி b 3 cube. இது வந்து 3b cube. அப்போ என்ன ஆகும், மைனஸ் 27b cube. இப்போ 125a cube மைனஸ் 225a square b plus 135ab square minus 27b cube. ஸோ இதற்கான தீர்வு x cube plus y cube plus z cube minus 3xy z is equal to x plus y plus z to x square plus y square plus z square minus xy minus yz minus zx. மேற்கொண்ட முற்றொருமையை வலப்புறமுள்ள கோவைகளை பெருக்கி சமர்ப்பிக்கலாம். மேற்கண்ட முற்றொருமையை வலப்புறமுள்ள கோவைகளை பெருக்கி சமர்ப்பிக்கலாம், பெருக்கி சரி பார்க்கலாம். இதான் இதற்கான